20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக கஞ்சா விற்பனை என் பையன் சொன்னதுனாலதான் இது அவங்க என் பையனை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. கோஷ்டி மோதல் இல்ல சார். கோஷ்டி மோதல் அப்படின்னா ஒரு 5 பேரை தாக்குறது தான் கோஷ்டி மோதல். 20 பேர் ஒரு பையனை தூக்கிட்டு போயிட்டு கொடூரமா தாக்கி கொலை பண்றது கோஷ்டி மோதல் வராது. அமுதனோட அண்ணன் பேசுறேன். நேற்று இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு நியூஸ்ல தகவல் வெளியான நிலையில இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் என் தம்பி இந்த கஞ்சா விற்பனை செய்யறவங்களை போட்டு கொடுத்து இந்த மாதிரி குலைவரையில் தாக்குதல் செஞ்சது இல்ல, இது கோஷ்டி மோதல் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா இது கோஷ்டி மோதல் இல்லைன்னு சொல்றேன். ஒரு சிங்கிள் பர்சனை 15ல இருந்து 20 பேர் 30 பேர் தாக்குதல் பண்றாங்கன்னா அது எப்படி சார் கோஷ்டி மோதலாகும்? இது கோஷ்டி மோதல்னு காவல்துறை இதுல தவறான ஒரு கருத்தை திணிக்க பாக்குறாங்க. எதனாலனா காலேஜோட பேர், அதாவது இந்துஸ்தான் காலேஜோட பேர் கெட்டக்கூடாதுன்ட்டு காவல்துறைக்கு என்ன ஒரு இது பண்ணி காவல்துறை மூலமா இதை கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை இதனோட முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பிரச்சனை வேற திசை வைக்கிறாங்க. இது கோஷ்டி மோதல் இல்லைங்க சார். இது தனிநபர் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சார். இது ஒரு நீதி கிடைக்கணும்.